தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள். முதல் வெற்றி 1967 அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய வெற்றி. இரண்டாம் வெற்றி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல், ஊழலுக்கான ஒரு அரசியல், குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது 1972 உருவாகி 1977 மக்கள் விரோத ஆட்சியை தூக்கியிருந்த புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார். அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியில் 2024 மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா? இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்று கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் 54 தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள். இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில். எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ். அதற்கு பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி 1925 RSS மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய 100 வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி. தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் 100 வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று. அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 69,204 பூத்துகள், சுமார் 6,18,00,000 வாக்காளர்கள், பெண்கள் 3,14,00,000, ஆண்கள் 3,04,00,000. பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால், இன்றைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை. தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு, நேராக வந்து இங்கே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினச்சாரு. பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே. இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026க்கான நம்பிக்கையாக நாம்
மக்கள் முன்பு மக்களிடமிருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம். இப்போ இந்த பிரசன்டேஷன்ஸ், இந்த பயிற்சி அரங்கம், பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும். அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை? சுமார் 69,000 பூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு இந்த 75 வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூலம் உள்வாங்க, அதற்கான ஒரு கட்டமைப்பை, பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 24 சட்டமன்றம், அதில் பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா 6,781 பூத். QR கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது. 100% வெற்றி இன்றைக்கு QR கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வெற்றி. அதற்கு கடந்த 60 நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர், அவர் கொடுத்த தரவுகளை, டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து, நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 60%க்கும் குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாவடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. 100%ம் 10 நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு, அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி, இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு, தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும். 100% வருகை பதிவேடு உறுதியானது என்று. இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி. ஆம், எல்லோரும் 30 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். 1967லும் 77லும் இதே 30 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள். குண்டடிப்பட்டு செத்தது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள கல்லூரி மாணவர்கள். இன்று தெரிகிறதா எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் உரியதோ? அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளாம் ஜெயிச்சிருவோமா? ஏன் ஒத்துக்கிறாங்க? ஏன் ஒத்துக்கணும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம மீது தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேலே, தலைவர் மேலே, நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேலே. ஏன்? மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார்.